வியூஸ் ஆஃப் பில்வி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நேத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயண பிரச்சாரத்துல, அந்த தேர்தல் பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கும் நிகழ்வுல அவர் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, நேரடியா குற்றம் சாட்டி இருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவரது குடும்ப அரசியலை. இதற்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றியிருக்கா, என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நான் கொடுக்கிற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேத்து நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லையும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க விஜய் நான் வரேன். நேத்து காலையில சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா திருச்சிக்கு போறாரு திரு விஜய் அவர்கள். அங்க இருந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாகப்பட்டினம் எல்லை வரைக்கும் அவரு ஒரு கார்ல போறாரு. அந்த எல்லையை நெருங்குற போது அவருடைய பிரச்சார வாகனத்துல மாறி அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி உட்கார்ந்து கையசைக்க ஆரம்பிச்சவரு அந்த பிரச்சாரம் முழுமையா நேற்று இரவு 7 மணி அளவுல தான் அந்த பிரச்சாரம் முழுமையா முடிவடைஞ்சது. அது வரைக்கும் அவர் அமர்ந்திருந்த அந்த இருக்கையை விட்டு அவர் எழல. விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். அதற்கான காரணம் அவரை சூழ்ந்திருந்த அவருடைய ரசிகர் பட்டாளமா இருக்கட்டும் சரி, இல்ல அவரது தொண்டர்களா மாறி நிக்கிற அவருடைய நற்பணி மன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் சரி, வழிநெடுகிலும் அவருக்கான வரவேற்பு மிக விமர்சையா இருந்ததை நாமளும் பார்த்திருப்போம். குறிப்பிட்ட நேரத்துல எங்க பிளான் பண்ணியிருந்தாங்களோ, எங்க பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடிஞ்சது. அதற்கான காரணம், போன முறை திருச்சியில இருந்து, அதாவது திருச்சியில அந்த பரப்புரை இருந்தனால திருச்சி விமான நிலையத்தில இருந்தே அந்த பிரச்சார வாகனத்துல போனாங்க. அதுதான் முதல் காரணம். போன முறை அவ்வளவு லேட்டாக. இந்த முறை அதெல்லாம் கட் பண்ணிட்டு டைரக்டா நாகப்பட்டினத்துக்கு டிராவல் பண்றாரு கார்ல போய் இறங்கி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய பிரச்சார வாகனத்துல ஏறி அமர்ந்துட்டாரு. அந்த பிரச்சார வாகனத்துல இருந்து அவரு போய் சேர கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ண டைம் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes. பட் அவர் போய் சேர கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு முதல் பிரச்சார தளத்தை போய் சேர. தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை நாகப்பட்டினத்துல அவர் துவங்கினாரு. அங்க பேச ஆரம்பிக்கும் போதே, என்ன மக்களே, என்ன நண்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு சில கட்சிகளை நேரடியா சாடி இருந்தாரு. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாகப்பட்டினத்துல அவர் பேசும்போது, இங்க பல துறைமுகங்கள் இருக்கு ஆனா கப்பல்கள் வர்றதில்ல, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனா அங்க மகப்பேறு மருத்துவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய எந்த குறைகளும், அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்கு. இங்க நாகப்பட்டினத்துல இல்ல, மொத்த தமிழ்நாட்டிலயுமே இந்த ஒரு குறை இருக்கு, அந்த குறைகள் இல்லாம நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ராமிஸ கொடுத்திருக்காரு. மீன் ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான். ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான். வழக்கமா தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாடு மேடைகள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல பிரச்சார மேடைகள்லயா இருக்கட்டும் சரி, அவர் கொஞ்சம் தன்மையா பேசுற ஆளு அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இந்த முறை அது அப்படி இல்ல. அதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் இதற்கு முன்னாடி மேடைகள்ல பேசின கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றி இருந்தாங்க இல்லையா, தமிழக முதலமைச்சர் உட்பட பல பேரும் இதற்கு எதிர்வினை ஆற்றி இருந்தாங்க. அந்த கருத்துக்களை முற்றிலுமா உள்வாங்கி அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல. அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம். அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? நாகப்பட்டினத்துல அந்த ஒரு அலைக்கடலான திரண்டிருந்த அவங்களுடைய தொண்டர்களையா இருக்கட்டும் சரி, ரசிகர்களையா இருக்கட்டும் சரி பார்த்துட்டு அங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து திருவாரூருக்கு கிளம்பினாரு. இந்த திருவாரூர் பிரச்சாரம் ஒரு மிக முக்கிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதற்கான காரணம், திருவாரூர் அப்படிங்கிறது திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரா இருந்த கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர். அந்த திருவாரூர் தேரை மீண்டும் ஓட வச்ச பெருமை கலைஞருக்கு இருக்கு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களே அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு சில காரணங்கள், அதாவது திருவாரூர் எப்பவுமே திமுகவின் கோட்டையா இருந்திருக்கு. திமுகவின் முக்கிய தலைவர்கள்ல கலைஞரும் ஒருவர் இல்லையா? இந்த கலைஞர் அவர்களுடைய பிறந்த மண் அப்படின்றதுனால இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் ஒரு பேசு பொருளை கிளப்பி இருந்தது. அங்க திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு வந்து சேர்றாரு. வழிநெடுகிலும் மக்கள் வெள்ளம் அவரை ஆற தழுவி வரவேற்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா, கிரேன்ல எல்லாம் பெரிய ராட்சச மாலையை போட்டு வரவேற்றாங்க. குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட பல இஸ்லாமிய நண்பர்கள் அவரை வரவேற்றது இங்க ஒரு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வழக்கமா அந்தந்த மாவட்டங்கள் இல்ல அந்தந்த தொகுதிகளுடைய குறைகளை சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னை பத்தி பேச ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் அங்க அதெல்லாம் நடத்துனாங்களா, கொடுத்த வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சுட்டு அதற்கப்புறம் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், தன் மீது வைக்கப்பட்ட, தன் கட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சதுதான் அங்க ஹைலைட்டே. அப்படி அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் என்னென்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னா, அவருடைய இந்த வார இறுதி பிரச்சார பயணங்கள், இந்த பயணத்தை பத்தி பல அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சியின் பிரமுகர்களும் விமர்சனம் வச்சிருந்தாங்க. அந்த விமர்சனத்துக்கு அந்த மக்கள் கிட்டயே ஒரு பதில சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்தேன்னா உங்களுடைய வேலைகளோ இல்ல உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோ பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி வார இறுதி நாட்கள்ல என்னுடைய பிரச்சார பயணத்தை அமைச்சிருக்கேன். இந்த ஷெட்யூல் போட்ட நாள்ல இருந்து என் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. நான் வீக்கெண்ட் அரசியல்வாதி இல்ல, நான் உண்மையாவே மக்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்ய காத்திருக்கேன். எனக்காக இந்த மக்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பதிவு பண்ணது அங்க இருந்த தொண்டர்களை தட்டி எழுப்பி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியா விமர்சிச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். எப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்துல திருவாரூர் தேர் ஓடாம இருந்தப்போ அதை திரும்ப ஓட வச்ச பெருமை எனக்கு தான் சேரும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அது நல்லதுதான். ஆனா இப்ப இருக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த தேரை ஓட விடாம 4 பக்கமும் கட்டையை போட்டு தடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நேரடியா முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருவாரூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்பின் பலனா அவங்களுக்கு நெல் மூட்டைகள் கிடைக்குது. அந்த நெல் மூட்டையை ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கமிஷன் எடுக்கப்படுது. இந்த ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படின்னா எத்தனாயிரம் மூட்டைகள், எத்தனாயிரம் டன்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு அதை ஒரு விமர்சனமா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல அவர் வச்சிருந்தார். குடும்ப அரசியல்னு பலராலும் விமர்சிக்கப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு வெட்ட வெளியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களால கிழிச்சு எறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று இந்த 2 மாவட்டங்கள்லையும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த 2 மாவட்டங்களையும் மேற்கொண்ட இந்த பிரச்சாரத்தின் பிரதிபலன் என்ன அப்படின்னா,
பிரச்சாரம் முடிஞ்ச நேரத்துல இருந்து, அதாவது தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை நாகப்பட்டினத்துல முடிச்ச அந்த நேரத்துல இருந்து விவாத பொருளா மாறிட்டு இருக்கு. கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில தன்னோட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சாரத்துல அவர் பேசின பல கருத்துக்கள் இன்னும் அந்த கருத்துக்களுடைய வீரியம் குறையாம பேசு பொருளா நம்ம சமுதாயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நேற்று அவர் பேசின விஷயங்கள் இன்னும் பல விஷயங்களை சூடைத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் கட்சிகளை நிம்மதி இல்லாம ஓட விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தையா இருக்கட்டும் சரி, இல்ல அவர் கூறிய இந்த கருத்துக்களையா இருக்கட்டும் சரி, பல அரசியல் கட்சிகளின் அமைச்சர்களும் திமுகவா இருக்கட்டும் சரி, அதிமுகவா இருக்கட்டும் சரி, இல்ல மக்கள் நீதி மையமா இருக்கட்டும் சரி, இப்படி பல அரசியல் தலைவர்களும் விமர்சிச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான விமர்சனமா எதை பாக்குறோம் அப்படின்னா, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, அதாவது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற இந்த விமர்சனம் அவருடைய முதல் மாநாட்டில இருந்தே நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதா அப்படிங்கிற இந்த கேள்வியை தளபதி விஜய் அவர்களே திருவாரூர்ல தன்னுடைய பிரச்சார பயணத்தின் போது அங்கிருந்த தொண்டர்களை பார்த்து கேட்டாரு. அதற்கு அங்கிருந்த தொண்டர்கள் ரியாக்ட் பண்ண விதம் அவ்வளவு அழகா இருந்தது. குறிப்பா தன்னுடைய ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமா மாத்தி சமூக சேவைகளை ஈடுபட்டு இருந்த திரு விஜய் அவர்கள் இப்போ அரசியல்ல குதிச்சு ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு அரசியல் கட்சியா உருவெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் பேசுற ஒவ்வொரு கருத்துக்களும் அடுத்த ஒரு வாரத்திற்கு, அதாவது சனிக்கிழமை பேசுறாதா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இது ஒரு டிபேட்டா நம்ம சமூக ஊடகங்கள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயா இருக்கட்டும் சரி போய்கிட்டே இருக்கு. அதுக்கும் மேல மக்களுடைய அந்தந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் கொடுக்கிறேன், அது என்ன நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அதற்கான தீர்வை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ண விஷயங்கள் பேசு பொருளாக இருக்கு. என்னதான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நான் இந்த நடைமுறைக்கு சாத்தியப்படுற விஷயங்களை நான் நடைமுறைப்படுத்துவேன், மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொன்னாலும் அவரு உண்மையாவே அரசியல் களத்துல நின்று ஓட்டுகளை பெறுறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அந்த சவால்ல தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா, 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்தை பிடிக்குமா இல்லையா, இல்ல முதலமைச்சர் நாற்காலியிலேயே திரு விஜய் அவர்கள் போய் அமர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. திரும்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெல்வென் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.